ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, என்னுடைய வெயிட் லாஸ் ஜெர்னியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி ஒவ்வொரு டைமாக ட்ரை பண்ணி இந்த வெயிட் லாஸ் ஜெர்னியை நான் விட்டுட்ருக்கேன். ஆனால் இந்த டைம் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நான் 69 இருப்பேன், 66 வந்ததுமே விட்டுடுவேன், மறுபடியும் ஏறிடுவேன். இப்படி தான் நான் ஒவ்வொரு டைமும் வெயிட் லாஸ் ஜெர்னியை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டைம் ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம பண்ணி தான் ஆகணும்னுட்டு நான் February 4 ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி இருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் எந்த சுகருமே எடுக்கலை. அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எழுந்ததுமே பசிக்கும். எனக்கு பசிக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணி குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வெண்பூசணி இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப கோல்டு அப்படின்றனால அதில் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் பிளாக் சால்ட்டு, அதுக்கப்புறம் எலுமிச்சை, இது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு உதவுற இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு அதோட மிக்சியில் அடித்து ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிச்சிடுவேன். குடிச்சிட்டு 1/2 hour வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே சேர்த்து 1/2 hour தான் பண்ணுவேன். ஏன்னா என்னால் அவ்வளோ நேரம் தான் முடியும். அது முடிச்சுட்டு வந்ததுமே திருப்பி 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிடுவேன். குடித்ததுமே மோஷன், யூரின் எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கிளாஸ் ஜீரா தண்ணி, அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று, வெந்தயம் தண்ணி, ஜீரா தண்ணி, இஞ்சி தண்ணி, அது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7:30-8 மணிக்கு எனக்கு பார்த்திங்கன்னா சம்பா ரவை, சோஜி ரவை, அதுக்கப்புறம் இந்த மூங் தால் ஊற வச்சு அதில் தோசை, சனா தோசை, இது மாதிரிலாம் டிஃபன் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். 11 மணிக்கு திருப்பி பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு வாட்டர் மிலன் எடுத்துக்குவேன். அப்படி இல்லைன்னா அதான் வெள்ளரிக்காய் அது எடுத்துக்குவேன், இல்லைன்னா பப்பாயா எடுத்துக்குவேன். இது மாதிரி எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் நான் அந்த டைமில் எடுத்துக்குவேன். திருப்பி 12:30 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா 2 முட்டை பொரியல், சாப்பாடு கம்மியாக வைக்கிறனால நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுவேன்னா முட்டையை சாப்பிட்ருவேன், அதுக்கப்புறம் பொரியலை சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் சாப்பாடை சாப்பிடுவேன். இப்படி சாப்பிட்றனால வயிறு ரப்பாக இருக்கும். அது முடிச்சுட்டுமே ஒரு 1/2 hour சும்மா வாக் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிப்பேன். அது முடிச்சுட்டு திருப்பி பார்த்திங்கன்னா மத்தியானத்தில் தூங்கக்கூடாது அப்படின்றனால சாங் கேட்டுட்டு டான்ஸ் போட்டுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா திருப்பி ஒரு 3 மணிக்கு ஒரு லெமன் ஜூஸ் குடிப்பேன். லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் திருப்பி வாக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். 3 to 4 வாக் பண்ணுவேன். வாக் பண்ணி முடிச்சதுமே திருப்பி எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு ஹாட் வாட்டரில் ஏதாவது ஒரு க்ரீன் டீ அது மாதிரி போட்டு குடிச்சிட்டு ஈவினிங்கில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்குவேன். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய வீட்டுடைய ரொட்டீன் எல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு 6:30 மணிக்கு மாடி மேலே போனேன்னா 1/2 hour 7 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு கரெக்டாக 7 மணிக்கு நான் எனக்கு என்ன வேணுமோ சமைச்சு 7:30 சாப்பிட்ருவேன். 7:30 சாப்பிட்டு முடிச்சதுமே திருப்பி ஒரு 2 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டு வாட்டர் குடித்ததுமே நான் என்ன பண்ணுவேன்னா திருப்பி ஒரு 1/2 hour வாக் பண்ணிவிட்டு 1/2 hour வாக்கிங் முடித்ததுமே ஒரு ஹாட் வாட்டர், அது முடிச்சுட்டு ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் ஏதாவது நைட் டைமில் எடுக்கிற ட்ரிங்க்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துகிட்டு திருப்பி இப்போ நான் எல்லாம் முடிக்கிறதுக்கு 8:30 ஆகுதுன்னா 8:30லேருந்து ஒரு 1/2 hour மறுபடியும் 1/2 hour போய் சும்மா லைட் வாக், ஹெவி வாக் இல்லாமல் ஒரு லைட் வாக் பண்ணிவிட்டு 9 மணிக்கு நான் தூங்கிடுவேன். 9:30க்குள்ளே நான் தூங்கிடுவேன். நான் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா 11 மணி 12 மணி 1 மணி வரைக்கும் கூட நான் தூங்காமல் இருந்திருக்கேன். ஆனால் இது மாதிரி எல்லாம் பண்ணுறனால மத்தியானத்தில் தூங்காதனால எனக்கு ரொம்ப டயர்ட்னஸ் கொடுக்குறனால நான் கரெக்டாக 9 மணிக்கு 9:30க்குள்ளே நான் தூங்கிடுவேன். இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீனாக போயிட்டுருக்கு. நான் February 4லேருந்து இன்றைக்கி February 14 வரைக்குமே பார்த்திங்கன்னா 3 kg வெயிட் லாஸ் பண்ணேன். இது என்னாலே நம்ப முடியல. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க.